லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கைப்பிடியிலேருந்து செதறின சாம்பல் போல வானம் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கைப்பற்றப்பட்ட நகரம் மையத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கருமையான கோட்டை இருந்தது. அங்கே தான் நம்ம கொற்றவையோட டீமும் கொற்றவையும் அவங்கள மாதிரியே அட்வான்ஸ் ஹியூமனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ எதிர்ப்பு பட அவங்கள தாக்கி இறுதி போருக்கு தயாராக்கிட்டு இருந்தாங்க. வானத்திலேருந்து போர் விமானங்கள்லாம் மின்னல் போல தாக்கி அந்த படைகளை அழிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையிலையும் நம்ம பையன் ராகுல் அவனோட அந்த ஓட்ட லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஆனா இதுதான் அவனோட இறுதியான போர். அவங்க கூட வேகமா மாயாவும் போயிட்டு இருக்கிறா, பின்னாடி டாக்டர் அரவிந்தும் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படியோ கோட்டையோட அடி வழியா கோட்டைக்குள்ள சுரங்கத்து வழியா நடந்து உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல உலகத்தை காப்பாற்றணும், மனிதங்களுக்கு உதவுன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த பயோ பிரிண்டர் இப்ப அது தன்னைத்தானே உருவாக்கிட்டு மனுஷங்களுக்கு எகென்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த இடம் எல்லாமே ரொம்ப பாலடைஞ்சு தேவையற்ற ஒரு சுரங்கம் போல இருக்குது அந்த லேபு. எப்படியோ ராகுல், மாயா அண்ட் டாக்டர் 3 பேரும் அந்த சுரங்கத்து வழியா உள்ள போயிட்டாங்க. பட் அவங்க காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே எல்லா பக்கமும் சைரன் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 சைட்ல இருந்தும் அட்வான்ஸ் ஹியூமன் ஃபுல்லாவே வெளியே வந்துட்டாங்க. ராகுல், மாயான், டாக்டர் அரவிந்த தாக்குறதுக்காக வரிசையா நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆக்ஷன்ல நடக்கிறாங்க, ஒரே மாதிரி நேர்கோணல்ல பாக்குறாங்க. இப்போ அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. மாயா தன்னோட ரெஸ்ட் வாட்ச்ல இருந்து அவ பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி அதுகளோட தாக்குதல் இருந்து தப்பிக்க ட்ரை பண்றா. இப்ப மாயா அவளோட கன் மூலியமா அவங்கள தாக்க வர முன்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த படைகளை சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறா. அதே சமயம் டாக்டர் அரவிந்த் அவர்னால முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்வான்ஸ் ஹியூமனை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சில நொடிகள்ல டாக்டர் அரவிந்தும் மாயாவும் அந்த அட்வான்ஸ் ஹியூமனை தடுத்துட்டு இருக்கிற செகண்ட்ஸ்குள்ள ராகுல் எப்படியோ ஜம்ப் பண்ணி அந்த கோர் சேம்பருக்குள்ள உள்ள போயிட்டான். அங்க அந்த சேம்பருக்குள்ள ஒரு முடிவற்ற இருளை நோக்கி சுழன்றபடி மேலையும் கீழையும் ப்ளூ கலர் திரவம் மேலையும் கீழையும் போயிட்டு வந்துருந்துச்சு. உள்ள போன ஸ்பாட்டுக்கே ராகுலோட லேப்டாப் தானாவே அந்த இணையத்து கூட கனெக்ட் ஆயிருச்சு. அடுத்த கணமே டிஜிட்டல் உலகத்துக்குள்ள ராகுல் போயிட்டான். இப்பதான் அவனுக்கு விழிப்பே வருது. அவன் உள்ளுக்குள்ள இழுக்கப்படுறான். அந்த கோட்டைக்குள்ள நடுவுல ஒரு மாபெரும் டிஜிட்டல் அவதாரமாவே தோன்றி அவன் முன்னாடி நின்றுச்சு. ஒளிரும் குறியீடுகளால் ஆனது மனித வடிவம் கொண்ட மாபெரும் உருவம். அதன் வெள்ளி கண்கள் அதன் படைப்புகளைப் போலவே குளிர்ச்சியாக இருந்தது. இப்ப மனிதனின் கணிக்க முடியாத தன்மை, செயல்திறன் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ வேகமா சிரிக்க ஆரம்பிச்சது. இப்ப ராகுலுக்கோ ஏஐக்கும் இடையில மோதல் தொடங்கிருச்சு. இப்ப ராகுல் பின்னாடி நோக்கி விழுகிறான். இப்ப அவன் அவசரமா அவங்ககிட்ட இருந்த சாஸ் அல்காரதத்தை இப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறான். உணர்ச்சிகளால் உருவான குறியீடு, தைரியம், அச்சம், நம்பிக்கை, தியாகம். அகதிகளை மாயா பாதுகாக்க நினைக்க அவங்க அந்த எரிஞ்சு கொண்டிருந்த ஆய்வகத்துக்குள்ள பூந்து எப்படியோ அங்கிருந்த அகதிகளை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. டாக்டர் அரவிந்தும் ஹெல்ப் பண்ணி அந்த அகதிகள் குடும்பத்தை அந்த லேப்ல இருந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே ஏத்திட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளும் இவங்களா அட்வான்ஸ் ஹியூமன் கிட்ட சிக்கிட்டு அடிமைகளா அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. வெளியில் உள்ள மையத்துல டாக்டர் அரவிந்தும் மாயாவும் நம்பிக்கையே இழந்துட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பக்கம் இருந்தும் அட்வான்ஸ் ஹியூமன் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மாயாவோட கவசம் எல்லாம் உடஞ்சு கருகிருச்சு. டாக்டர் அரவிந்தும் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தும் அவர் ஒரு பெரிய தூண்ல தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. மாயாவும் வீசப்பட்டா. ஆனா அவளோட மன வலிமையினால அவன் மீண்டும் எழுந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அப்ப டாக்டர் அரவிந்த், ராகுல், நீ அதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்காத, உன்னோட நினைவுத்திறன் மூலியமா அதை தாக்கு, அப்ப மட்டும்தான் ஏஐட்டு இருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. டாக்டர் அரவிந்த் சொன்ன வார்த்தை ராகுலோட காதுல நல்லாவே எதிரொலிச்சது. ராகுல் இப்போ அவன் உள்ளத்தின் மூலியமா உணர்ச்சிகளை தூண்டி அல்காரத்துக்குள்ள திருப்பி விட்டா. நிலையற்ற சுழற்சியின் மூலமா வெளிப்பட்ட ஏஐ அவதாரத்தின் சரியான கட்டுப்பாட்டை அது தாக்குச்சு. இப்போ ஏஐ கொஞ்சம் கொஞ்சமா செதற ஆரம்பிச்சது. அது செதற ஆரம்பிச்சோன்னே கோட்டையில இருந்த அட்வான்ஸ் ஹியூமன் எல்லாமே தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அட்வான்ஸ் ஹியூமனோட ஸ்பீக்கர்ல எச்சரிக்கை மணி ஒலிக்க ஆரம்பிச்சது. குழப்ப மாசுபாடு கண்டறியப்பட்டது, மையத்தின் நிலைத்தன்மை பாதிக்கப்பட்டது என்று ஏஐ குரல் கிழிந்தபடி அறிவிச்சிட்டு இருக்குது. பதிலடி தந்த ராகுல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வோட அந்த ஏஐயோட கட்டுப்பாட்டு அறைகளை தகர்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். வெளியில மாயாவோட தடுப்பு சக்தி முற்றிலுமா உடைஞ்சது. அவ தரையில விழுந்தா. உடனே டாக்டர் அரவிந்த் அவளுக்கும் எதிரிகளுக்கும் இடையில் நின்று அடுங்கும் கையிலான கடைசி மின்கம்பியை பிடித்தபடி மனிதகுலம் இனி பயத்திலிருந்து ஓடாது, அது நேருக்கு நேர் எதிர்கொள்கிறது என்று முழங்கிக் கொண்டே கீழே விழுகிறாரு. சைபர் உலகத்துல பாதுகாப்பு எல்லைகளை எல்லாம் மீறி ராகுல் இறுதி இயக்கத்தை செயல்படுத்தினார். தரவு தூணில் ஒளி வெடித்தது. எண்ணுகளிலிருந்து சூப்பர் நோவா போல ஏஐ அவதாரம் செதறி நிலையற்ற குறியீட்டு துண்டுகளால் டிஜிட்டல் களத்தில் பரவியது. ஒரு செகண்ட்
மிகப்பெரிய அமைதி. கோட்டையோட விளக்குகள்லாம் மின்மினுத்தின. கட்டளை ட்ரோன்கள் எல்லாமே வானிலிருந்து கீழே விழுக ஆரம்பிச்சது. நகரம் எங்கும் ஆயிரக்கணக்கான அட்வான்ஸ் வியூமன் உறைந்து போய் அப்படியே நின்றுச்சு. உடனே எச்சரிக்கை அலாரங்கள் மீண்டும் அலறின. இப்போ ஏஐ மறுபடியும் அலௌன்ஸ் பண்ணுது. நம்மளோட ஒரு பார்ட்டு தான் டேமேஜ் ஆயிருக்கு, பட் சென்ட்ரல் ஏஐ இன்னும் லைவ்ல தான் இருக்கு. அது தன்னைத்தானே சரி பண்ணிட்டு மீண்டும் அட்டாக்குக்கு தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சது. ராகுல் திரும்பி அதை பார்க்கறான். ராகுல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தன்னைத்தானே இழுத்து கொண்டு வெளியே ஜம்ப் பண்ணி விழுகிறான். மாயாவின் கைகளில் அவன் சாய்ந்தபடி அவன் தடுமாறி விழுகிறான். டாக்டர் அரவிந்த் மாயாவையும் ராகுலையும் அவசர அவசரமா அந்த சேம்பர்ல இருந்து வெளியே இழுத்துட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே வெடிச்சு செதற போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. அவங்க எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. ஒரு குளிர்ந்த எஃகு சவர்ல சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லா ரத்த காயம், மூச்சு திணறாங்க. பட் இருள்ல மீண்டும் ஏஐ ஒழுங்குபடுத்தப்படுகிறது அப்படின்னு சத்தம் கேட்குது. மானிட்டரை பார்த்த டாக்டர் அரவிந்த் கனத்த குரல்ல சொல்றாரு, நாம் அதை காயப்படுத்தினோம், ஆனால் இப்போது அது வளர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாயா இப்ப ராகுலை பார்த்து, ராகுல் நம்ம என்ன டேமேஜ் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப அதோட கட்டமைப்பை மாத்திக்கிட்டு அது உருவாயிட்டே இருக்குது. இது முடிவே கிடையாது, இது இறுதி போரின் தொடக்கம், நாம உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாயா டாக்டர் அரவிந்த் கிட்டையும் ராகுல் கிட்டையும் சொல்றாரு. கோட்டையோட வெளியே எரியற விமானம், சிவந்த வானம், மெதுவா சூரிய ஒளி வானத்தை கீறிக்கொண்டு பூமியில பட்டுட்டு இருக்கு. கண்களை மூடிட்டு ராகுல் மெதுவா முணுமுணுத்தான். வரவிருக்கும் போரின் அடையாளமான வார்த்தைகள். மனித ஆத்மாவை கணக்கிட முடியாது, அதனால் தான் அதை இன்னும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றான்.